வெல்கம் டு ஜிம்கானா எக்ஸ்ப்ளோரர்ஸ். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் காசிமேடு. ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம போகிறோம், காசிமேடுக்கு போகிறோம், மீனை வாங்குகிறோம். என்னடா திடீர்னு மீன் தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1.5 மாதமாக மாலை போட்டுருந்தோம் வீட்டில் எல்லோரும் முருகருக்கு வேண்டி. ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான்வெஜ் சாப்பிட்லாம். சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்லாம். கொஞ்சம் க்ரேவிங்காக இருந்துச்சு, மீன் மாதிரி எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு. அதான் விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு காசிமேடு போவோமே அப்படின்னு சொல்லி போனோம். காலைல கிளம்பிட்டோங்க, செம்ம குளிர். நாங்கள் எப்பயுமே ஜென்ரலாக காரில் தாங்க போவோம். பட் ஆனால் இந்த வாட்டி கார் சர்வீஸ் விட்டுருந்ததுனால வேறு வழியே இல்லை, பைக்கில் போகலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி சாட்டர்டே நைட் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் பாப்பா எல்லாம் சேர்ந்து எல்லாம் விளையாட்டு ஒரு 1 மணி வரைக்கும் எல்லாருமே விளையாடிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே இதுக்கு மேலே தூங்க வேணாம், அப்படியே கிளம்பலாம் சொல்லி நானும் என் பிரதரும் பைக்லேயே போயிட்டோம். செம்ம குளிரை தாண்டி ஒரு வழியாக காசிமேடு வந்து சேர்ந்தோங்க. இந்த இடத்துல இருந்தாங்க நம்ம ரைட் கட் பண்ணோம். இந்த பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காசிமேடு நிறைய பேர் போகிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உள்ளே வந்தோடனே பைக் பார்க் பண்ணிட்டு பைக்குக்கு சார்ஜஸும் ஒரு 10 ரூபா பே பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஐஸ் பாக்ஸ்லாம் இங்கேயே கூட விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், காரில் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்க்கிங் கார்லாம் இங்கே தான் பார்க்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே வகை வகையான மீனுங்கள்லாம் பார்க்கும்போது இதுவான்னு சொல்லி தேட வேண்டியதாக ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆனவங்க பார்த்திங்கன்னா ஏலம் விட்டுருந்தாங்க. ஒரு குரூப்பாக ஏலம் விடுவாங்க இந்த டைமில். 4 மணிக்கு போனால் மட்டும்தான் உங்களால் இந்த ஏலத்தில் போய் உங்களால் மீன் வாங்க முடியும். நாங்கள் ஆக்சுவலாக போகும்போது ஒரு 4:45 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம தாங்க நினைக்கிறோம் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ சீக்கிரம் போய் ஏன் வாங்கணும்னு. பட் ஆனால் நீங்கள் ஒரு நாள் போகாதவங்களாம் ஒரு வாட்டி போய் அங்கே விசிட் பண்ணி ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். நீங்கள் பார்க்காத மீன்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து கிடைக்குங்க. நாங்களே சில மீன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் ரொட்டீனாக ஒன்று செய்வாங்களே, ஸோ அது மட்டும் தான் ஜென்ரலாக நாங்கள் சாப்பிட்றது. பட் ஆனால் இந்த வாட்டி சும்மா அப்படியே அள்ளிட்டு போனாங்க மீன். அதே சமயத்தில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா போட்லேருந்து அப்போ தான் வருது. ஆக்சுவலாக இதான் லாஸ்ட் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த போட்லேருந்து வரும்போது எடுக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம், எப்படி பண்ணுறாங்க, எப்படிலாம் எடுக்கிறாங்க. 800 ரூபா. இது லாப்ஸ்டர், சாம் லாப்ஸ்டர் சொல்லுவாங்க. இது மேலே இருக்க லாப்ஸ்டரு, கீழே இதுதான் சாம் லாப்ஸ்டர். டிஃப்ரெண்டான மீன் நம்மள்கிட்ட இருக்கு. வஞ்சிரம்லாம் கிடையாது. கெண்டை இருக்கு, சேலல் பாறை இருக்கு, முள்ளுவாலை இருக்கு, அப்புறம் நண்டு, அவ்வளோ மத்தி இருக்கு. அவ்வளோதான். நண்டு கூறு 200 ரூபா. அது எல்லாமே 200 ரூபா தான். இப்போ மணி நான் 5:30 மணி ஆகுது. இந்த ஆக்சுவலாக 3 மணிலேருந்தே இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். சண்டே அதுவுமா. நீங்கள் சும்மா பாருங்க, லோடு இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் அதாவது கூறாக வாங்குவாங்க. நம்மளமே ஆளுங்களால இது வாங்க முடியாது. ஆக்சுவலாக டீலர்ஸ்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுங்க இந்த லோடு அப்படியே இப்போ அடுத்த இதுக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோம். இங்கேருந்து தான் இவங்க வந்து சேல் பண்ணுவாங்க, பிரித்து சேல் பண்ணுவாங்க. அப்படியே இறக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயே டைரெக்டாக கேட்போம் அவரோட கஷ்டங்கள். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்காக அவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்கிறது தெரியணும் இல்லையா? நம்ம மட்டும் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடுறோம். அவங்களோட கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கலையா? பாருங்க, நம்ம கஷ்டம் ரொம்ப கஷ்டம். எங்கள் கஷ்டம்லாம் ஐஸ் ஏற்றணும், ஐஸு, தண்ணி, டீசலு, பவர் கஷ்டம். அப்புறம் இந்த மீன் பிடிச்சி வராங்க தெரியுமா, போட்டை கட்டணும், மழை காற்று, அதனால தண்ணியில் முழுகணும், இலை கழட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது. பயங்கர கஷ்டம். சம்பாதிக்கிற காசு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போயிடும், முதுவலிக்கு. ஈவினிங் போல, அதான் ஒரு 7 மணி போல நீங்க கடலுக்குள்ள போயிட்டு நீங்க காலையில எடுத்துட்டு வந்துருவீங்க. அதுக்குள்ள 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். ரொம்ப கஷ்டம். காத்துலாம் ரொம்ப முடியாது. மழை டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, மழை டைம்ல இதை பாருங்க, சேர்த்து புண்ணுல கீழே உழுந்து வாரி அந்த மாதிரி அவசரப்படும். மழை டைம்ல ஓடுவோம், ஓடியாரணும், கயிறு தூக்கி போடணும், கட்டணும்.
எவ்வளோ கஷ்டம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க மீனவன் வராங்க கால் சைடு நல்லா சம்பாதிச்சுன்னு போறாங்க, அவங்களுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னா. ஆனால் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். மோஸ்ட்லி சங்கரா, வஞ்சிரம், கானாங்கத்தை, அப்புறம் நவரை. இதுக்கு ஏதாவது சீசன் பர்டிகுலரா தான் இருக்கா? ஒரு சீசனுக்கு இந்த மாரி வாடியில வந்து இந்த இப்போ வந்து தூண்டு மீன் தான் தூண்டு போடுவாங்க. அப்போல்லாம் தெலுங்கு நாளில் இன்னும் அதுதான் தூண்டு போடுவாங்க. மீதி டைம்ல இது வாட நாள். இப்போ மீன் அதுவும் பிடிச்சின்னு வந்தா தான் எவ்வளோ நம்ம. ஆனா இது கார்த்திகை மாசம் இல்லையா? கார்த்திகை மாசம் அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும். கூட்டம் கம்மி, விலை இல்லை. இப்போ இவ்வளவும் பண்றோம். இப்போ நம்ம எப்படி வாண்டி இவ்வளோ முதல்ல ஒரு போட் அனுப்புறதுக்கே எப்படி ஆயிடும் 8 லட்சம் ரூபாய். இங்கேருந்து அனுப்புறதுக்கு தொழிலுக்கு அனுப்புறது டீசலு, தண்ணி, ஐஸு, ரேஷனு, மருத்துவ காசு, எல்லா காசையும் சேர்த்து எல்லாமே போகிறது 8 லட்ச ரூபா கிட்டே செலவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இங்கே வந்து மீன் வாங்கிட்டு பிடிச்சிருக்கே நல்லா இல்லை பேரம் பேசிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைப்பு இருக்குன்றத நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை பார்க்கும்போது நம்ம கற்றுக்க முடியும். இப்படி வருஷோட வேலை செய்யும்போது கரெக்டாக அந்த 12:30 மணிக்கெலாம் வந்துச்சு. அப்போ கேன் தூப்போம். அப்போ தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. திடீர்னு ரோப்பு மாட்டிக்கும், கை விரலாம் போயிடும் பிஞ்சில், அவ்வளோ கஷ்டம். அதேமாரி இன்ஜின் வேலை, திடீர்னு தண்ணி வராது, எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். நம்ம வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சண்டே டைமில் நம்ம வந்து வாங்கி அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்ற சுகமே தனிதாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பெரிய பெரிய சொரா இருக்கும், ப்ளஸ் வந்து பெரிய லாப்ஸ்டர் இருக்கும். இந்த டைம்லேயும் அப்படியே போட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். எவ்வளோக்கா இந்த மீன்? எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மீன்லாம் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வஞ்சிரம், பெரிய ஷீலா, நண்டு. இப்போ நாங்களே தான் வாங்குவோம், என்ன வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு. இங்க பார்த்தா எல்லாமே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன மீன்கா இது? என்ன மீன்கா இது? வஞ்சிரம் இல்லடா. எனக்கு தெரிஞ்சு இந்த டைகர் ப்ரான் ஓகேயா? ஆனா எவ்வளோக்கா இது? 600 ரூபாவா? ஒரு வழியாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு எது வேணுன்றதை செலக்ட் பண்ணிட்டு கூராக இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு அந்த கூரில் 2 கிலோ இருக்குன்னா நீங்கள் அது தோல்லாம் உரிச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக பார்த்தீங்கன்னா அதில் 1 கிலோ கிட்ட கட் ஆகிடுங்க. இப்போ நாங்கள் வாங்கிட்டோங்க டைகர் ப்ரான் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு கூறு ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். ப்ளஸ் சின்ன ப்ரானும் வாங்கியிருக்கோம். இந்த குட்டி ப்ரான்ஸும் வாங்கியிருக்கோம். ஃபுல் கூறு பார்த்தீங்கன்னா இது 300 ரூபா வருது. டைகர் ப்ரான் வந்து அக்கா இது எவ்வளோ சொன்னீங்க? இது 500? அதான் 500 ரூபாய்க்கு தரேன் நீங்கள். அதாங்க அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நம்ம அதில் இன்னும் கம்மி பண்ணி பேசினா நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த நண்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு உண்மை. சரி ஓகே, இன்னைக்கு இவர்கிட்ட கேட்போம் நம்ம அதிகமாக நம்மளுக்கு அவங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன சேல் ஆகுதுன்னு கேட்போம். ஓகே சொல்லுங்க ப்ரோ, எது அதிகமாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உங்களுக்கு சேல் ஆகும்? சீலா, பெரிய சங்கரா, பெரிய சங்கரா, ரோமியோ சங்கரா அதிகமாக லைக் பண்ணுவாங்க. டைகரா, பெரிய சி ஒயிட் மாப்பிள்ளை நீ வாங்கில, ஆமா அது அதிகமாக லைக் பண்ணுவாங்க. கானாங்கத்து வாங்குவாங்க, நண்டு வாங்குவாங்க, கடமா. ஆனா இங்க ஜனம் வந்து எப்பயுமே திங்கட்கிழமை எல்லாம் கூட கூட்டமா இருக்குமா? இந்த புயல் காரணத்தினால வந்து இப்ப கம்மி இந்த ஜனம். ஆமா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதோட அதிகமா நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைகள்லாம் இங்க இருந்தா மீன் எடுப்பாங்க. எல்லாமே இங்க இருந்தா. ஓ, இங்க இருந்தா எல்லாமே ஹோட்டல்ஸ்லாம். ஆமா, ஹோட்டலுக்கு அது எப்படி ஏலத்துல கொடுத்து வாங்கிடுவாங்க இல்ல எப்படி? போட்ல இருந்து எடுப்பாங்க. ஓ, போட்ல எடுப்பாங்க. ஆமா, ஏலத்துல இருந்து எடுப்பாங்க. சில அந்த மாதிரி வியாபாரிங்க வராங்க. ஓ, சின்ன சின்ன ஹோட்டலுக்குலாம் அந்த மாதிரி அதுக்கு வியாபாரிங்க வராங்க. இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. இதெல்லாம் ஹோட்டலுக்கு தான் போகுது போலங்க. இதெல்லாமே செம்ம மீன் இருந்துச்சு இங்க, ரொம்ப பெருசா இருந்துச்சு. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 6 மணி ஆக போகுதுங்க. பட் கூட்டம் பாருங்க, இதுக்கப்புறம் தான் ஏறுமே. இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கும் பண்ணுறோம். இதே ராயபுரத்தில் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் ஷூட்டிங் பண்ணுறோம். என்ன ஷூட்டிங்னா
சிவகார்த்திக் இந்த மான் கராத்தேன்னு ஒரு படத்தில் வந்து ராயபுரம் கூட்டுன்னு ஒரு சாங் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். அப்பயும் வந்து இதே மாதிரி டைமில் தான், பிஸியான டைமில் தான் ஷூட்டிங் பண்ணோம். இந்த இடம் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா இது அந்த சாங் வந்து என்னோட ஃபேவரட் சொல்லலாம், சிவானா கூட ஒர்க் பண்ணது. ஸோ மெமரிஸ் தான், பெஸ்ட்டு மெமரிஸ். அதே மாதிரி அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சிவானாக்கு லெஃப்டில் ஆடிருப்பேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆடிருப்பேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, எல்லோ கலர் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு செட்டப்பில் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள் அந்த சாங்கை நான் சாங்கோட ஃபோட்டோ கிளிப்பிங் வேணா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணா அந்த சாங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, மீன்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து N4 போகிறோம். ஓகேயா? டைமில் பாருங்கள் சரியான க்ரௌட் இருக்குது. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 6:15 கிட்ட ஆகுது. இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரும். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் மீன் எல்லாம் சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, மீன்லாம் வாங்கியாச்சு நான் சொன்னல. ஸோ இப்போ போய் ரைட் ஹேண்ட் சைடில் கட்டிங் இருக்குது, அதையும் பண்ணிட்டு இங்கேயே முடிச்சுட்டு வாங்க. நான் சொன்னேன்லங்க, இதாங்க அந்த கட்டிங் லைனாக பண்ணுறாங்க. எல்லாருமே வாங்கிட்டு இங்கே வந்து கட் பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா 180 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கின இறா, மீன், டைகர் ப்ரான், அது எல்லாம் சேர்த்து. ஸோ வந்தாச்சுங்க, N4 வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க கிட்ஸ் எல்லாமே. என்ன ப்ராக்டிஸ் எக்ஸாக்டாக தெரியல, பட் ஏதோ கோச்சிங் மட்டும் போயிட்டுருக்கு. என்ன கோச்சிங் தெரியல. சமல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து நாங்கள் சுல்தான்ற ஒரு படம் போட்டிருக்கோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வா சுல்தான்ற ஒரு சாங் வந்து இங்கே தான் பண்ணோம். அதுவும் செம மெமரி. சிங்கெல்லாம் நாங்கள் ஆடி இருக்கோம் இந்த இடத்துல. கார்த்திக் சார் வந்து இங்கெல்லாம் நான் ஆட வச்சுருக்கோம். ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக தான் இருந்தேன். ஸோ நல்ல மெமரிஸ். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காமெடி ஆகிடுச்சு. ஹரிஷ் வந்து பைக் சாவி வண்டியிலேயே வச்சுட்டு வந்துட்டாரு. ஹரி அவங்க வந்து வண்டியை